ஒரு 25-24 வயசில் வந்து இந்த சென்னையில் வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது. ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு 50 பைசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயசரிதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க. பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும். பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து டிரைவ்-இன் உட்லண்ட்ஸில் ஒரு அவருக்கு நியூ உட்லண்ட்ஸில் பெர்மனெண்ட்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 32 பாகிரதி மால் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், காமராஜர் இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சு சார்கிட்ட ஒரு 4 கம்பெனி இருக்கும். அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பையன் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார். வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு. பஞ்சனை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க, பஞ்சு சார் வேலை இருக்கும், அண்ணன் வேலை, தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுளிக்காமல் அது பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்புனால மாத்திரமே சினிமாவில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யாருன்னா பாலகோபி தான்.